வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிம்ம லக்னம் மற்றும் மகர ராசியில் பிறந்த ஒருவரின் வாழ்க்கை என்பது சூரியனின் ஆதிக்கமும் சனியின் ஆதிக்கமும் கலந்த ஒரு விசித்திரமான போராட்டமும் வெற்றியும் நிறைந்த பயணமாக இருக்கும். சிம்ம லக்னம் உங்களுக்கு ஒரு ராஜ கம்பீரத்தையும் தலைமை பண்பையும் கொடுக்கிறது என்றால், மகர ராசி உங்களுக்கு பொறுமையையும் எதையும் நிதானமாக செய்து முடிக்கும் ஆற்றலையும் வழங்குகிறது. சூரியனும் சனியும் தந்தை மகன் உறவுமுறை என்றாலும் அவர்களுக்குள் ஒரு பகை உணர்வு இருப்பதால் உங்கள் மனதிற்குள் எப்போதும் ஒருவிதமான உள்முக போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். நீங்கள் வெளியில் பார்க்க மிகவும் தைரியமானவராகவும் எதற்கும் அஞ்சாத சிங்கம் போன்ற குணம் கொண்டவராகவும் காட்சியளிப்பீர்கள். ஆனால் மனதிற்குள் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கும்போது மிகவும் எச்சரிக்கையாக இருப்பீர்கள். உங்களது பேச்சில் ஒரு அதிகாரம் இருக்கும், அதே சமயம் அதில் நியாயமும் நேர்மையும் கலந்திருப்பதை மற்றவர்கள் எளிதாக உணர்ந்து கொள்வார்கள். கடின உழைப்பு என்பது உங்கள் இரத்தத்திலேயே ஊறிய ஒன்று என்பதால் எத்தகைய சவால்களையும் எதிர்கொண்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரும் வல்லமை உங்களுக்கு உண்டு. நீங்கள் மற்றவர்களிடம் மதிப்பையும் மரியாதையையும் அதிகம் எதிர்பார்ப்பீர்கள். அதே சமயம் பிறருக்கு தகுந்த கௌரவத்தை கொடுப்பதிலும் நீங்கள் சற்றும் குறை வைக்க மாட்டீர்கள். உங்கள் லட்சியம் எப்போதுமே உயரத்தில் இருக்கும். அதனை அடைய நீங்கள் பல தியாகங்களை செய்யவும் துணிவீர்கள். இதுவே உங்கள் வாழ்க்கையின் தாரக மந்திரமாகும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் பொறுப்புள்ள ஒரு நபராகவும் குடும்பத்தின் கௌரவத்தை காக்கும் தூணாகவும் திகழ்வீர்கள். சிம்ம லக்னத்தின் தாக்கம் காரணமாக உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு சிற்றரசன் போல அதிகாரம் செலுத்த விரும்புவீர்கள். அதே நேரத்தில் மகர ராசியின் குணத்தால் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வதில் மிகுந்த அக்கறை காட்டுவீர்கள். உங்கள் தாய் மற்றும் தந்தை மீது நீங்கள் அளவு கடந்த மதிப்பும் மரியாதையும் வைத்திருப்பீர்கள். அவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பதில் நீங்கள் ஒருபோதும் தயங்க மாட்டீர்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் அன்பாகவும் உண்மையாகவும் இருப்பீர்கள். ஆனால் சில நேரங்களில் உங்கள் கோபமும் பிடிவாதமும் சிறு சிறு மனக்கசப்புகளை ஏற்படுத்தலாம். குடும்பத்தில் ஒரு ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் நீங்கள் விரும்புவீர்கள். இதனால் சில சமயம் உங்கள் குடும்பத்தினர் உங்களை கண்டிப்பானவராக பார்க்கலாம்.
ஆனால் அந்த கண்டிப்பிற்கு பின்னால் அவர்களின் எதிர்கால நலன் மட்டுமே ஒளிந்திருக்கும். மற்ற உறவினர்கள் மத்தியில் நீங்கள் ஒரு முக்கியமான நபராக மதிக்கப்படுவீர்கள். எந்த ஒரு விசேஷத்திலும் உங்கள் முன்னிலையில்தான் முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் நினைப்பார்கள். நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதனை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் ஒரு புன்னகையோடு அதனை ஏற்றுக்கொள்வீர்கள். இதுவே உங்களை ஒரு சிறந்த குடும்பத் தலைவனாக மாற்றும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய நிர்வாக திறமை கொண்டவராக திகழ்வீர்கள் என்பதால் உங்கள் வெற்றியை தடுப்பது மிகவும் கடினம். சொந்தமாக தொழில் தொடங்குவதில் உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும். ஏனெனில் மற்றவர்களிடம் அடிபணிந்து வேலை செய்வதை உங்கள் சிம்ம லக்னம் ஒருபோதும் விரும்புவதில்லை. நிலம் சார்ந்த தொழில்கள், கட்டுமானம், இரும்பு மற்றும் இயந்திரம் தொடர்பான துறைகள் அல்லது அரசாங்க ஒப்பந்தங்கள் போன்ற தொழில்களில் நீங்கள் மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிப்பீர்கள். மகர ராசியின் சனி பகவான் உங்களுக்கு கடின உழைப்பை கொடுப்பதால் ஆரம்பத்தில் தொழிலில் சில தடைகள் மற்றும் சவால்கள் வந்தாலும் போக போக அது ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக மாறும். நீங்கள் ஒரு நேர்மையான முதலாளியாக இருப்பீர்கள். உங்களை நம்பி வேலை செய்பவர்களுக்கு நீங்கள் ஒரு பாதுகாவலராக தெரிவீர்கள். அதே சமயம் வேலையில் ஒழுக்கமின்மையை பார்த்தால் உங்களால் சகித்துக் கொள்ள முடியாது. லாபத்தை விட தரத்திற்கும் நம்பகத்தன்மைக்கும் நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதால் சந்தையில் உங்கள் தொழிலுக்கு என்று ஒரு தனி மதிப்பும் கௌரவமும் எப்போதும் இருக்கும். வியாபார ரீதியாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மிகவும் தீர்க்கமானதாக இருக்கும். இதனால் நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு மிகவும் குறைவுதான். உத்தியோகம் மற்றும் வேலை விஷயத்தில் நீங்கள் எப்போதுமே ஒரு சிறந்த பணியாளராகவும் மேலதிகாரிகளின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவராகவும் விளங்குவீர்கள். கொடுக்கப்பட்ட வேலையை மிக துல்லியமாக செய்து முடிப்பதில் நீங்கள் காட்டும் ஆர்வம் மற்றவர்களுக்கு ஆச்சரியத்தை தரும். அதே நேரத்தில் அந்த வேலையில் ஒரு நேர்த்தி இருக்க வேண்டும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள். நிர்வாகத்துறையில் உங்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கும் என்பதால் பெரிய நிறுவனங்களில் உயர் பதவிகளில் அமரும் வாய்ப்பு உங்களுக்கு மிக எளிதாக தேடி வரும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களை வேலை வாங்குவதில் நீங்கள் ஒரு தனி பாணியை கையாளுவீர்கள். சனியின் தாக்கம் காரணமாக உழைப்பிற்கு மதிப்பளிக்கும் இடத்தில் நீங்கள் வேலை செய்யவே விரும்புவீர்கள். வேலையில் எத்தகைய அரசியல் மற்றும் போட்டிகள் வந்தாலும் உங்கள் திறமையால் அதனை முறியடித்து முன்னுக்கு வரும் வல்லமை உங்களுக்கு எப்போதும் உண்டு. பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு போன்றவை உங்களை தேடி வர நீங்கள் பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்தாலும் இறுதியில் அந்த வெற்றி நிலையானதாகவும் கௌரவமானதாகவும் அமையும். நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் ஒரு சிங்கம் போன்ற கம்பீரத்துடன் இருப்பீர்கள். உங்கள் ஆலோசனைகளை மேலதிகாரிகள் மிகுந்த கவனத்துடன் கேட்பார்கள். இதுவே உங்கள் தொழில்முறை வெற்றிக்கு முக்கிய காரணமாகும். நிதி நிலைமை மற்றும் பணத்தை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் கவனமாகவும் திட்டமிட்டும் செயல்படுபவராக இருப்பீர்கள். வீணாக செலவு செய்வதை நீங்கள் விரும்பவே மாட்டீர்கள். பணத்தை சேமிப்பது என்பது உங்கள் இயல்பிலேயே இருக்கும் என்பதால் வருங்காலத்திற்காக ஒரு கணிசமான தொகையை எப்போதும் முதலீடு செய்து வைப்பீர்கள். சிம்ம லக்னக்காரர்கள் என்பதால் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்கு இருக்கும். அதே சமயம் மகர ராசியின் கட்டுப்பாடு உங்களை வீணான ஆடம்பரங்களுக்கு பணத்தை செலவு செய்ய விடாமல் தடுக்கும். நிலம், வீடு அல்லது தங்கம் போன்ற நிரந்தர சொத்துக்களை சேர்ப்பதில் நீங்கள் குறியாக இருப்பீர்கள். உங்களது நடுத்தர வயதிற்கு பிறகு நீங்கள் ஒரு பெரிய செல்வந்தராக மாறும் யோகம் உங்களுக்கு உண்டு. மற்றவர்களுக்கு பண உதவி செய்வதில் நீங்கள் ஒரு எல்லை வைத்திருப்பீர்கள். தகுதியானவர்களுக்கு மட்டுமே உதவி செய்வீர்கள். இதனால் உங்கள் பணம் ஒருபோதும் தவறான வழியில் விரயமாகாது. கடன் வாங்குவதை நீங்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டீர்கள். அப்படியே வாங்கினாலும் அதனை மிக விரைவாக அடைத்துவிட வேண்டும் என்று ஒவ்வொரு நிமிடமும் போராடுவீர்கள். உங்கள் நிதி திட்டமிடல் மிகவும் வலுவாக இருப்பதால் உங்கள் குடும்பத்திற்கு எந்த காலத்திலும் பண நெருக்கடி வராமல் பார்த்துக்கொள்வீர்கள். இதுவே உங்கள் பொருளாதார வெற்றியாகும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் பொதுவாகவே பலமான உடல்வாகு கொண்டவர்களாக இருப்பீர்கள். ஆனால் சில நேரங்களில் அதிகப்படியான வேலைப்பளு காரணமாக உடல் சோர்வு மற்றும் மன அழுத்தம் ஏற்படலாம். சிம்ம லக்னம் என்பதால் உங்களுக்கு இதயம் மற்றும் முதுகுத்தண்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு. எனவே நீங்கள் முறையான உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது நல்லது. மகர ராசியின் தாக்கத்தால் எலும்புகள் மற்றும் மூட்டு பகுதிகளில் சில உபாதைகள் வரலாம் என்பதால் உணவில் கால்சியம் சத்து நிறைந்த பொருட்களை சேர்த்துக்கொள்வது உங்களுக்கு பெரிய நன்மைகளை தரும். நீங்கள் எப்போதுமே பரபரப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பதாலும் எதையும் மனதிற்குள் போட்டு பூட்டி வைப்பதாலும் இரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். அதற்காக தியானம் செய்வது சிறந்தது. சரியான நேரத்தில் உணவை உட்கொள்வதும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பதும் உங்கள் உடலை எப்போதும் சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவும். வெளியே அடிக்கடி சாப்பிடுவதை தவிர்த்து வீட்டிலேயே சமைத்த சத்தான உணவுகளை சாப்பிட்டால் உங்கள் ஆரோக்கியம் நீண்ட காலத்திற்கு சிறப்பாக இருக்கும்.
உங்கள் உடலில் ஏற்படும் சிறு மாற்றங்களை கூட கவனிக்க தவறாதீர்கள். சரியான நேரத்தில் ஓய்வெடுப்பது உங்கள் உடலை மீண்டும் புதுப்பிக்கும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் ஒரு கண்டிப்பான, அதே சமயம் மிகவும் பாசமான பெற்றோராக இருப்பீர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. உங்கள் பிள்ளைகள் ஒழுக்கமாகவும் கல்வியில் சிறந்தவர்களாகவும் வளர வேண்டும் என்பதில் நீங்கள் எப்போதும் ஒரு கண் வைத்திருப்பீர்கள். அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தருவீர்கள். ஆனால் அவர்கள் சோம்பேறியாகவோ அல்லது வழி தவறி போவதையோ உங்களால் ஒருபோதும் பொறுத்து கொள்ள முடியாது. அவர்களுக்கு வாழ்க்கையின் யதார்த்தத்தையும் கடின உழைப்பின் மதிப்பையும் சிறுவயதிலேயே சொல்லிக் கொடுத்து வளர்ப்பீர்கள். இதனால் அவர்கள் பிற்காலத்தில் மிகவும் தைரியமானவர்களாக உருவெடுப்பார்கள். உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடையே சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஏனெனில் நீங்கள் எதையும் ஒரு சட்டதிட்டத்திற்கு உட்பட்டு செய்ய நினைப்பீர்கள். அவர்கள் சுதந்திரமாக இருக்க நினைப்பார்கள். இருப்பினும் உங்கள் பிள்ளைகள் உங்கள் மேல் மிகுந்த மரியாதையும் அன்பும் வைத்திருப்பார்கள். அவர்கள் அடையும் வெற்றியே உங்களுக்கு பெரிய பெருமையாக இருக்கும். உங்கள் பிள்ளைகள் கலை அல்லது அறிவியல் துறையில் சிறந்து விளங்குவார்கள். அவர்கள் மூலம் உங்கள் குடும்பத்தின் புகழ் இன்னும் மேலோங்கும். வயதான காலத்தில் அவர்கள் உங்களுக்கு ஒரு தூணாக இருந்து உங்களை கவனித்துக் கொள்வார்கள். இதுவே நீங்கள் செய்த வளர்ப்பிற்கு பெரிய வெற்றியாகும். பயணங்கள் செய்வதில் உங்களுக்கு தனி ஈடுபாடு இருக்கும். ஆனால் அது வெறும் பொழுதுபோக்கிற்காக செய்யப்படும் பயணமாக இல்லாமல் ஏதேனும் ஒரு ஆதாயம் தரும் பயணமாகவே இருக்கும். தொழில் விஷயமாகவோ அல்லது ஆன்மீக ரீதியாகவோ நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் உங்களுக்கு பல புதிய அனுபவங்களையும் ஞானத்தையும் பெற்றுத்தரும். சிம்ம லக்னம் என்பதால் நீங்கள் அடிக்கடி மலை பிரதேசங்கள் மற்றும் கௌரவமான இடங்களுக்கு செல்ல விரும்புவீர்கள். அதே சமயம் மகர ராசி உங்களுக்கு ஆன்மீக தலங்களின் மீதான ஈர்ப்பை கொடுக்கும். பயணங்களின் போது நீங்கள் பல புதிய மனிதர்களை சந்திப்பீர்கள். அவர்களின் நட்பு உங்கள் தொழிலுக்கு பெரிய உதவியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. வெளிநாடுகளுக்கு சென்று வேலை பார்க்கும் வாய்ப்புகள் அல்லது வணிக ரீதியான வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு பெரிய திருப்புமுனையாக அமையும். நீங்கள் ஒரு பயணத்தை தொடங்குவதற்கு முன் அதற்கான அனைத்து திட்டங்களையும் துல்லியமாக செய்துவிடுவீர்கள். இதனால் உங்கள் பயணங்கள் எப்போதும் இனிமையானதாகவும் லாபகரமாகவும் இருக்கும். நீண்ட தூர பயணங்கள் உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஒவ்வொரு பயணமும் உங்களுக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அந்த அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கை பாதையை மேலும் செம்மைப்படுத்தும். முடிவாகச் சொல்லப்போனால் மகர ராசி மற்றும் சிம்ம லக்னம் கொண்ட நீங்கள் ஒரு வெற்றி வீரராகவே இந்த சமூகத்தில் மதிக்கப்படுவீர்கள். வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தில் சில போராட்டங்களையும் கடினமான சூழ்நிலைகளையும் நீங்கள் சந்தித்தாலும் உங்கள் விடாமுயற்சியால் அதன் இறுதியில் ஒரு பெரிய சிகரத்தை அடைவீர்கள். ராஜ கம்பீரமும் கடின உழைப்பும் உங்கள் இரண்டு கண்களாக இருப்பதால் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் எப்போதும் உங்களுக்கு நன்மையை தேடித்தரும். உங்கள் கோபத்தையும் சில நேரங்களில் ஏற்படும் அதிகப்படியான பிடிவாதத்தையும் மட்டும் கொஞ்சம் குறைத்து கொண்டால் உலகையே வெல்லும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. தெய்வ பக்தியும் பெரியோர்களின் ஆசையும் உங்களுக்கு எப்போதும் ஒரு பாதுகாப்பு கவசமாக இருப்பதால் உங்களுக்கு தீமை செய்ய நினைப்பவர்கள் கூட உங்கள் முன் பணிய வேண்டிய நிலை ஏற்படும். சமூகத்தில் ஒரு மதிக்கத்தக்க மனிதராகவும் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பெரும் சொத்தாகவும் நீங்கள் எப்போதும் விளங்குவீர்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் செய்த நற்பணிகளே உங்கள் பெயரையும் புகழையும் வருங்காலங்களில் நிலைநாட்டும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. கடின உழைப்பால் உயர்ந்த நிலைக்கு வரும் நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்வீர்கள். உங்கள் வாழ்க்கை வரலாறு மற்றவர்களுக்கு ஒரு உத்வேகமாக அமையும். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.